தகவல்கள் அத்தனையும் அவதூறு. ஓகே, அதாவது ஆர்கனைஸ்டாக இங்கே மொத்தமாக சேனல்களும் சரி செய்தித்தாள்களும் சரி எந்த அளவுக்கு அவதூறு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அவதூறு பரப்புறாங்க. ஓகே, இன்னும் இந்த விசாரணை முழுமை பெறலல்லம்மா, இன்னும் விக்டிம்ஸை விசாரிக்கணும், இன்னும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு பிப்ரவரி மிடில் ஆகிடும். அதுக்குள்ளே இவங்க வந்து அப்படியே பக்கத்துலேயே கேமரா வச்சுட்டு கேட்டுட்டு இருந்த மாதிரி இதை கேட்டாங்க அதை கேட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பொய்யே சொல்லிடுறீங்களா இல்லையா? இவர்கள் கைது அவர்கள் கைது செய்ய போகிறாங்க, எல்லாம் அவதூறு தானே. யாராவது நான் இந்த துறையில் 25 ஆண்டுகள் இருந்திருக்கேன். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு செய்தியை கொடுத்தாருன்னா அதை நம்ம எடிட்டர் வந்து டபுள் செக் பண்ணுவார். நீ பண்ணியா, ஆர் யூ ஷுவர் அப்படின்னு கேட்கணும். அப்படிலாம் கேட்காம எல்லா சேனல்களையும் வார்த்தை மாறாமல் அப்படியே போடுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? பிரேக்கிங் நியூஸாக வர போகிறாங்க. அது எல்லாருமே ஒரே நேரத்தில். ஆமாம் சார். அது எப்படி முடியும்? எப்படி அது சாத்தியமாகுது? ஒரே வேர்ட்ஸ் மாறாமல். அப்போ இது அவதூறு தானே, யாராலையுமே அப்படி சொல்ல முடியாதுமா. எனக்கு நல்லா தெரியும், நானும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே அவதூறு அவதூறு அவதூறு. காரணம் என்ன?